கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உரியதானே, அவன் இருக்கும் இடம் தானே, கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். அந்த வகையில பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அதாவது சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வரார். லாபஸ்தானத்துக்கு வந்தா மட்டும் போறாதுங்க, பாத சனியாக வருகின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜென்ம சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, விரய சனி, கண்டக சனி, இதையெல்லாம் விட மிக கடுமையான சோதனையை தரக்கூடியது பாத சனி. நமக்கெல்லாம் தெரியும், ராவணன் சிறந்த சிவபக்தன், மன்னன், விநாசகாலே விபரீத புத்தி, அவனை சனி பகவான் அடைந்தது பாத சனியா தான். சனி பகவான் அவனை நெருங்க முடியவில்லை. எப்படி அவனை நெருங்கும் பார்க்கும்போது வெளியில போயிட்டு வீட்டுக்கு அரண்மனைக்குள்ள வரா, கால் கழுவும் போது கொஞ்சம் இடைவெளி வரும், அது வழியா உள்ள போங்கிறோம். இந்த காலகட்டத்தில் காலை முழுமையாக பாதத்துல கவனமா இருங்க. கால் சம்பந்தமான நோய் வரும், கால் சம்பந்தமான காயங்கள் வரலாம். கவனமா இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, தவறான பாதையை நோக்கி போவதற்கான சூழ்நிலை அமையும். இப்பதான் கெட்ட சவகாசம் வரும், இப்பதான் கெட்ட பழக்க வழக்கங்கள் வரும், அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள். அற்புதமான யோக பலன். கேட்டு பாருங்கள் மகர ராசிக்காரர்களை. பாதசனியில் ஒரு பட்ட பாடு. கவனமாக இருந்து விட்டால், நிதானமாக இருந்து விட்டால், எதிர்கால நலனை நினைத்து விட்டாலே போதும். பாதசனியினால எந்த பாதிப்பும் இல்லை. ஓகே, அடுத்ததான் இவங்களுக்கு திருமணம் எப்படியா? திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்கு காலம் கடந்து ஒரு திருமண வாழ்வு பிடிச்சா பாத்தீங்கன்னா 90% பேருக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. இப்ப கும்பராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் எப்படியா? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோகம். அரசியல்ல இவங்களை தட்டிக்க ஆளே கிடையாது. ஆன்மீக பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது பொது ஜன தொடர்பு சம்பந்தமான விஷயத்துல மிகப்பெரிய 10 பேரா இருந்தாலும் தனித்து இயங்குவார்கள். இவங்களுக்கு சுய தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா என்ன? சுய தொழிலை விட முடிஞ்ச வரைக்கும் அடிமை தொழில் செய்துதான் பாருங்களேன். இது வரைக்கும் சொந்த தொழில் செய்து பாடுபட்டீங்க, வாங்கிய கடனை அடைக்க முடியாம கடையை மூடிட்டு போயிட்டோம். ஆக கொஞ்ச நாளைக்கு அடிமை தொழில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஒரு நிறுவனத்துல மேனேஜரா இருக்கலாம், முக்கிய பொறுப்புகள் வகிக்கலாம். மன்னனாக இருப்பது பெருசு இல்லைங்க, மன்னனுக்கு நண்பனாக இருந்து பாருங்களேன். அந்த வகையில் பார்க்க நான் மன்னனை தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. மன்னனுக்கு தோழனாக இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம். மந்திரியா இருக்கிறத மந்திரிக்கு பிஏவா இருக்கலாம். அவங்க அந்த வகையில அந்த நிலையில் இருக்கலாம். 2ஆம் நிலை இருந்து விட்டு பார்க்கலாம். இல்ல சாமி, நான் முதலிடத்துல தான் இருக்கணும்னா ஒரு சேர், ஒரு நிறுவனம் இருக்குன்னா ஒரு சேர் போடுங்க, பக்கத்துல இன்னொரு சேர் போடுங்க, அந்த சேர்ல ஒரு பகவத்கீதை புக்கு வச்சிருங்க, அதுல உட்காராதீங்க, இதுல மட்டும் உட்கார்ந்துட்டு வாங்க. அற்புதமான யோகம்.